Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா and எப்பவும் போல ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஏனா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட ஷார்ட்ஸ்ல வந்து ரெகுலரா நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்கோம். இது என்ன அப்படினு தெரியல. எப்பவுமே நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணல அப்படினா நம்ம ப்ராஃபிட்டே எடுக்கல, ஒன்லி கிளாसेस மட்டும் எடுக்கறோம்னு சொல்லுவாங்க. and நம்ம வந்து நம்ம சைடுல இருந்து ப்ராஃபிட்டை வந்து காமிச்சோம் அப்படினா அது வந்து ரியல் அக்கவுண்ட் இல்ல and டெமோ அக்கவுண்ட் சொல்லுவாங்க. and அதையும் நம்ம வந்து ப்ராப்பரா காமிச்சோம் அப்படினா and அதுலயும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து ஓப்பனா காமிச்சாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு தப்பு வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது வந்து இருக்க தான் செய்வாங்க. and இன்னைக்கு அந்த மாதிரி வந்த ஒரு கமெண்ட்க்கு தான் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரீப்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக and இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். and ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன கமெண்ட் வந்துச்சு and யாரு போட்டா அப்படின்னா and அவரோட நேம் வந்து கோபி லவ்னு சொல்லிட்டு இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்றேன். and டெமோ அக்கவுண்ட் வச்சு பீலா விடாத and வித்ட்ராவல் குரூப் காட்டு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் நான் அட்டாச் பண்றேன். இது எந்த வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாரோ அன்னைக்கு நான் எடுத்த ப்ராஃபிட்டே காமிச்சிடறேன். ஏன்னா வந்து மிச்ச டைம்ல எடுத்த ப்ராஃபிட்டை நம்ம காமிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. அதனால அவர் வந்து என்னைக்கு எடுத்த வீடியோல போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து 9ஆம் தேதி எடுத்த வீடியோல வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கான வித்ட்ராவல் ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் ஆக்சுவலி இந்த வித்ட்ராவல் வந்து நம்ம வந்து அன்னைக்கே வித்ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அவர் போட்ட கமெண்ட், அவர் கமெண்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? அண்ட் அந்த கமெண்ட்லயே வித்ட்ராவல்ங்கிற இடத்துல வந்து $1200 அதிலே கொட்டெழுத்துல இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு டெமோ அக்கவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வித்ட்ராவல் எடுக்க முடியாது. அப்ப அந்த வித்ட்ராவல் டேபே ஃபர்ஸ்ட் இருக்காது. அண்ட் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரியல் அக்கவுண்ட காமிச்சிட்டு தான் அந்த ஷார்ட்ஸே போறேன். பட் அவர் வந்து அந்த கமெண்ட் வந்து போட்டுருக்காரு. இந்த வீடியோவோட லிங்க் வந்து கண்டிப்பா அவரோட கமெண்ட்டுக்கு இருக்கும். அண்ட் அந்த கமெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு டெலீட் மட்டும் பண்ணிட்டு என்னால போக முடியும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மேல ஒரு தப்பு இருக்குன்னா நான் அதை டெலீட் பண்றதுல என் மேல தப்பு இருக்குது. பட் நான் வந்து ப்ராப்பரா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கமெண்ட்டுக்கான ரீப்ளை நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவா எடுத்து கண்டிப்பா கொடுப்போம். ஏன்னா இனிமேல் இதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கேட்டாரு அப்படின்னா இந்த வீடியோ அவருக்கு வந்து ஷேர் பண்ணலாம். வேற எதுவும் அவருக்கு வந்து நான் ரீப்ளை கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது மட்டும் இல்லாம நம்ம இப்போ வந்து ரீசன்ட் டைம்ல வந்து எல்லாமே வந்து கிரிப்டோ மூலமா தான் நம்ம வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்மள வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? நான் டெய்லி டெபாசிட் பண்ணுவேன் அண்ட் டெய்லி நான் வித்ட்ராவலும் எடுக்க தான் செய்வேன். ஓகேங்களா? அண்ட் அதுல வந்து கிரிப்டோங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். நம்ம எடுக்கிற வித்ட்ராவல்லே வந்து கிரிப்டோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கும். அண்ட் வித்ட்ராவலையும் வந்து பினான்ஸ்ல இருந்து வித்ட்ராவல் பண்ணாலும் பீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப டீடைல்டாலாம் MT5ல வந்து மென்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த வித்ட்ராவல் எடுத்த ப்ரூஃபையுமே நான் வந்து உங்களுக்கு சைடுல காட்டுறேன். அதாவது நம்மளோட பினான்ஸ்ல அன்னைக்கு, அதாவது கரெக்டா 9ஆம் தேதி ரிசீவ் ஆயிருக்கிற, நான் வந்து 9ஆம் தேதி வித்ட்ராவல் எடுத்துட்டேன். அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அக்கவுண்ட்க்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. அண்ட் அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த வீடியோலயே வித்ட்ராவல்ங்கிற இடத்துல வந்து $1200 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அண்ட் அன்னைக்கு நம்ம பண்ண ப்ராஃபிட் என்னமோ 800 சம்திங் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆல்ரெடி நான் டெபாசிட் பண்ணிருக்கேன், சேர்த்து தான் எப்பவுமே வித்ட்ராவல் போடுவேன். அண்ட் நான் டெய்லி வந்து டெபாசிட்டும் பண்ணுவேன். அதே சமயத்துல நான் வித்ட்ராவல் பண்ணும்போது நான் அன்னைக்கு டெபாசிட் பண்ணி சேர்த்து தான் நான் வித்ட்ராவலும் எடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நான் அடுத்த நாளும் டெபாசிட் பண்ணணும். அண்ட் இதுக்கான காரணத்தையும் ஒருத்தர் வந்து பர்சனலாவே கேட்டுதான் நான் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யாராவது என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் வந்து கண்டிப்பா கொடுத்துருவேன். அது எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு வந்து நான் எவ்வளவு லாட் கம்ப்ளீட் பண்றேன் அப்போ எனக்கு வந்து அதனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸும் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த போனஸை வந்து டெய்லி நான் வித்ட்ராவல் பண்றதுக்காகவும் சேர்த்து தான் நான் வந்து நான் டெய்லி டெபாசிட் பண்ணுவேன். அதே சமயத்தில் நான் டெய்லி வித்ட்ராவலும் எடுப்பேன். ஓகேங்களா? அண்ட் இந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அதையுமே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து இப்போ இந்த கமெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரீப்ளை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் அவங்களுக்கும் நான் இண்டிவிஜுவலா இந்த வீடியோ தான் நான் வந்து ஷேரும் பண்ண போறேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்ஸை வந்து நான் வந்து கண்டுக்க போறது இல்லை. அண்ட் அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா என்னோட ரீப்ளை மட்டும் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இதை பத்தி நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.